மகன் எப்படி அத்தான் இருந்தான்? என்னது? நம்முடைய மகன் எப்படி அத்தான் இருந்தான்? நம்முடைய மகன் எப்படி இருந்தான் என்று என்னையே கேள்வி கேட்கிறாயா? நாடாளும் கண்ணனுக்கு இரு பிள்ளைகளாக பிறந்தார்கள், இரு கண்களாக வளர்ந்தார்கள். நாடாள வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டு ஏன் இரு பிள்ளைகளும் இருந்தால் நாட்டை பகுதியாக ஆள வேண்டும், தன்னுடைய மகன் ஒருவனை ஆள வேண்டும் என்று இருவருமாக சேர்ந்து என்று சொல்லி பாசனத்தை கலந்து கொடுத்து பாலில் விஷத்தை நாங்கள் வைத்தோமா? வேண்டாம் அத்தான், எங்கள் மீது வீண்பழி போட வேண்டாம் அத்தான். பாலில் விஷத்தை வைத்தது யார் என்று எங்கள் இருவருக்குமே தெரியாது. இந்த கொலைக்கு காரணம் நாங்கள் கிடையாது அத்தான், எங்களை நம்புங்கள். தவறு செய்தவர்கள் யாராவது தவறு செய்து கிடையாது. அப்படி அடுத்து கெடுத்தவனை அறநெறிச்சாரம் படிக்கின்றாய், முறை கெடுத்தவனை மத்திய வயலில் நாடலை பற்றி வள்ளுவ படித்தவுடனே பெருமையை வாழ்கிறார். அடி சாகச காரி அப்பா, எந்த கால் நடந்தால் வேக நடை போடுகிறதோ
ஆலையின் சக்கரங்கள் எப்படியெல்லாம் உருகினவோ அத்தனை கால் கரங்கள் மீது தூக்கி வளர்த்த மகன் நான் எந்த தவறுமே செய்ய மாட்டேன். நம்புங்களப்பா, நம்புங்கள். நம்ப கைத்தாட்டா சதிகார அப்பா இவர்கள் இருவரும் யார் தெரிகிறாரா? முதலில் மூத்த மனைவி மூத்த மகன் கிடையாது என்று நாடு ஆளும் மன்னனுக்கு பிள்ளைகளாக பிறந்தார்கள். இரு கண்களாக வளர்ந்தார்கள். நாடு ஆள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஏன் இந்த நாட்டின் மணிமுடி இவனுக்கு சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று எத்தனையோ நாட்களாக இருவருமே மணப்பட்டை கட்டி வைத்தார். அந்த மணப்பட்டைகளை இப்போது மண்பட்டையாக மாறிவிட்டு இரு பிள்ளைகள் முதல் நாட்டை பகிர்ந்துதான் ஆள வேண்டும். தன்னுடைய மகன் ஒருவனை ஆள வேண்டும் என்று இருவருமாக சேர்ந்து பால் என்று சொல்லி பாசனத்தை நாளை இதே செயலை எனக்கும் செய்தாலும் செய்வார்கள் இந்த சதிகாரர்கள். இவர்களை பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துர்க்கப்படுகிறேன், துயரப்படுகிறேன். இனி முதற்கொண்டு இவர்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. நான் காட்சி